கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆம், நம்முடைய தேவன் நியாயம் செய்கிற தேவன், நீதியுள்ள நியாயாதிபதியாய் அவர் நம் கூட இருக்கிறார். நமக்கு நியாயம் செய்கிற ஆண்டவரை நாம் இறுக பற்றி கொள்வோம். எப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். நீதியாய் நியாயம் விசாரிப்பார். உண்மையில் பிரியமுள்ள தேவன். நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்வோம். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்ற அந்த பெயரில் வாழ்வோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். எனவே அவரையே நோக்கி கூப்பிடுவோம். பொறுமையுள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்கிற தேவன். சில வேளைகளில் நியாயம் தாமதிக்கும் போது நாமும் பொறுமையை கையாளுவோம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, உடைய கருத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டிக்குள் மறைத்துக் கொள்ளும். உமக்காய் ஜீவிக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.